வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய நாள் தராவீஹ் தொழுகையில் சூரத்துல் கஹ்ஃப் நிறைவு செய்து சூரத்து மரியம், சூரத்து தாஹா ஆகிய சூறாக்களை நாம் நிறைவு செய்து சூரத்துல் அன்பியா உடைய சூறாவிலே கால் ஜுஸ்வில் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இதுபோன்று நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனை அதிகம் கேட்டு ஓதி அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, இன்றைக்கு நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விரும்பத் தகுந்தவை. ஒரு நோன்பாளியிடம் அல்லாஹ் தஆலா எது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பாளியிடம் எதை இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்கின்ற அடிப்படையை வைத்து மார்க்க சட்ட வல்லுநர்கள் ஒரு 7 விஷயங்களை நோன்பாளி கட்டாயமாக அந்த காரியங்களை அவர் செய்தே ஆக வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் தஆலா அவர் வைக்கின்ற நோன்பை அல்லாஹ் பிரியப்படுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்து அந்த நோன்பின் மூலம் அவருக்கு கிடைக்கும். நபி அவர்களுடைய மஹப்பத் அவருக்கு கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் மார்க்க சட்ட வல்லுநர்கள் ஒரு 7 விஷயங்களை நமக்கு வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு அதை நாம் முக்கியமாக கவனமாக கேட்டு இனி நம்முடைய வாழ்நாளில் எப்போதெல்லாம் நாம் நோன்பு இருக்கின்றோமோ, ஃபர்லான நோன்பாக இருக்கட்டும், வாஜிபான நோன்பாக இருக்கட்டும், நஃபிலான நோன்பாக இருக்கட்டும், சுன்னத்தான நோன்பாக இருக்கட்டும், எத்தனை நோன்பு நாம் வைத்தாலும் அத்தனை நோன்புகளிலும் இந்த 7 விஷயங்களை நாம் முக்கியமாக செய்தே ஆக வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வினுடைய மஹப்பத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ நமக்கு கிடைக்கும். இன்ஷாஅல்லாஹ் செய்யலாமா? அதை பற்றி மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு நோன்பாளி முதலில் சஹரினுடைய நேரத்தில் எழுந்திருத்து அழகிய முறையில் உழு செய்து சஹரினுடைய நேரத்தில் அவர் சாப்பிட வேண்டும். சஹரினுடைய உணவை அவர் சாப்பிட வேண்டும். 2 விஷயம் இருக்கு. ஒன்று, சஹரினுடைய நேரத்தில் எழுந்திருத்து சஹரினுடைய உணவை அவர் சாப்பிட வேண்டும். இப்போ நமக்கெல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால், சிலர் அந்த டைமில் தான் ரொம்ப தூக்கம் நமக்கு மிகச்சிருது. அதனால் நைட்டு நான் தூங்குறது எப்படியும் 1 மணி 2 மணி ஆகிடுது. அதனால் அப்போவே நான் சாப்பிட்டு படுத்துடுறேனே, சகர் டைமில் என்ன எழுந்திரிக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்க சுபுவுக்கு எழுந்திருப்பாங்களான்னு பார்த்தா சுபு தொழுகைக்கு எழுந்திக்கிறது இல்லை, அப்படியே சுபுவும் போயிடும். இல்லை நான் சுபு தொழுகைக்கு எழுந்திரிச்சிக்கிறேன், எனக்கு இதுக்கு மட்டும் கொஞ்சம் அனுமதி இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு கூட நம்ம சில நேரங்களில் கேட்போம் இல்லையா? அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஸுஹூர பரக்கத்துன். நபி அவர்கள் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். தஸஹரு, இறை நம்பிக்கையாளர்களே சஹர் நேரத்தில் எழுந்திருங்க. ஃபஇன்ன ஸுஹூர, சஹர் நேரத்தில் சாப்பிடுவது, சஹர் நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவு, இந்த 2மே பரக்கத்துன், பரக்கத் நிறைந்ததாக இருக்கிறது. இன்னைக்கு உங்கள் வீட்டில், உங்களுடைய வாழ்வாதாரத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் வேணும் தானே நீங்கள் கேட்குறீங்க. அந்த பரக்கத்து இதில் தான் இருக்குதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தராங்க.
ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதெல்லாம் சிரமம் ஆகுறாரு, அதெல்லாம் போய் சொல்ல முடியுமா, நீங்கள் என்ன வேலையை பார்க்குறீங்க, நீங்கள் நைட்டு துரு வச்சு நீங்கள் பாட்டு படுத்து தூங்கிடுறீங்க, நீங்கள் எழுந்திருப்பீங்க, நாங்களாம் அப்படியா 2 மணி வரைக்கும் வேலை பார்க்குறோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாயிரோம்னா அப்படியே பிளாட் ஆகிடுவோம், நாங்கள் எங்கள் நிலைமையே அதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அப்படி அல்ல. நீங்கள் நைட்டு 1 மணி நேரம் தூங்கினாலும் சரிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகர் நேரத்தில் எழுந்திரிங்க. சகர் நேரத்தில் எழுந்திரித்து நீங்கள் சாப்பிடுவதும் சஹரினுடைய உணவும் இரண்டுமே பரக்கத்து நிறைந்தது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. இதான் முதல் ஒரு நோன்பாளியிடம் விரும்பத்தகுந்த முதல் செயல் என்னது, சஹரினுடைய நேரத்தில் எழுந்திருத்து சஹரினுடைய உணவை சாப்பிடுவது. மனதில் பதிய வச்சுக்கணும். இது ஒன்னாச்சா. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. இப்போ ஒருத்தர் இரவு நேரத்தில் அமல்கள்லாம் செஞ்சுட்டு தூங்கிட்டார். சஹரினுடைய கடைசி நிமிஷத்துல தான் எழுந்திருக்கிறார். அப்பதான் அசந்து தூங்கிட்டாரு, வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டாங்க, கடைசி நேரத்தில் தான் எழுந்திருக்கிறார். இப்போ அவருக்கு எதை சாப்பிடக்கூடிய நேரம் இருக்கு அப்படின்னா, ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கிற நேரம் தான் இருக்குது. ஒரு கிளாஸு தண்ணீர் குடிக்கிற நேரம் தான் இருக்குது. இப்போ இவர் என்ன செய்யறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு மிடர் தண்ணீராவது குடித்து அந்த சஹருடைய நேரத்தில் ஏதாவது ஒன்றை நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள் அல்லது குடித்து விடுங்கள். ஒரே ஒரு மிடர் தண்ணீராவது குடிச்சிருங்க. ஒரு கிளாஸ் தண்ணியாவது எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சஹருடைய டைம் முடிஞ்சிருதுல, அப்படியே நியத்து வச்சு உங்களுடைய நோன்பை தொடர்ந்துருங்க. ஆக மொத்தம் சஹரினுடைய நேரத்தில் வயிறை காலியாக நீங்கள் வச்சிடாதீங்க. அப்படி வயிறை காலியாக வச்சிங்கன்னு சொன்னால் பரக்கத்து உங்களுக்கு இல்லாமல் போயிடும், தர்தினியும் உண்டாகிவிடும். நவுது பில்லாஹி மினன்னார். அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம், நம்மளும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். பரக்கத்தை தேடி தானே ஒவ்வொரு நாளும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பரக்கத்து உங்களுக்கு இதில் இருக்குதுன்ட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தராங்க. இரண்டாவது அமல் என்ன அப்படின்னு கேட்டா, நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டு நோன்பு திறப்பதை தாமதப்படுத்துவது கூடாது. நோன்பு திறப்பதை விரைந்து செயல்படுத்த வேண்டும். இப்போ அதனால தான் நம்மளாம் என்ன செய்கிறோம், நம்ம பள்ளிவாசல்ல நோன்பு திறக்கிற ஏற்பாடு அசருக்கு பின்னாடியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடறோம். அசருக்கு பின்னாடியிலிருந்தே, அசர் தொழுகை முடிஞ்சதுலேருந்தே இந்த நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை எல்லாமே நம்ம செஞ்சு தஸ்தர்லாம் விரித்து கஞ்சி கொற்றால கஞ்சியை ஊற்றி வடைலாம் வச்சு சர்பத்து எல்லாம் செய்ய வச்சு எல்லாம் நோன்பு திறக்கிற நேரத்தில் உங்களுக்கு அது எல்லாமே ரெடியாக வச்சிடுறாங்க. ஏன் காரணம் என்ன, நோன்பு திறக்கிற நேரம் வந்துட்ட பிறகும் நீங்கள் நோன்பு திறப்பதை தாமதப்படுத்துவது கூடாது. அது அல்லாஹ் தஆலா விரும்புவது கிடையாது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புவது கிடையாது. அதனால நோன்பு திறப்பதை விரைந்து நீங்கள் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் அதனுடைய அர்த்தம். சூரியன் மறைஞ்சதுமே உடனே நோன்பு திறக்கணும்னு சில பேர் நம்மள இடதுசாரிகள் செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடக்கூடாது. சூரியன் மறைஞ்சதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே நோன்பு திறந்துரு அப்படின்னு சொல்றாங்கன்னு நீங்க விளங்கிக்க கூடாது. அந்த ஹதீஸ்ல தெளிவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க என்னண்டா, லா யஸாலு நாசு பிஹைரின் மா அஜ்ஜிலு அல் ஃபித்ர் மதா தஹக்கக குரூபுஷ் ஷம்ஸ். நல்லா கவனிக்கணும், தஹக்கக குரூபுஷ் ஷம்ஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸினுடைய அந்த விஷயத்துக்கு மார்க்கவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த விஷயம் உனக்கு தெளிவான முறையில் உனக்கு உறுதியாகணும்.
சூரியன் மறைஞ்ச டைமை பார்த்துட்டு மறைஞ்சிட்டு உடனே நோம்பு தர அப்படின்னு நம்மள இடதுசாரிகள் செய்கிறாங்களே, அவங்கள்ட்ட போய் விவரம் இல்லாமல் அப்படி செஞ்சிடாதரா, ஒழுங்காக விவரத்தோடு செய்யடா, ஹதீஸில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க. அப்படி நீ செய்கிற வரைக்கும் தான் நீ நலவையில் இருக்கின்றாய். அப்படி நீ செய்யாம வேற மாதிரிலாம் நீ செஞ்சனா நீ நலவை விட்டும் தூரமாகி விட்டாய் என்ற அர்த்தம்ன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல. அதே மாதிரி சஹரினுடைய நேரத்தில் ஆரம்ப நேரத்திலேயே நீங்க சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சஹரினுடைய கடைசி நேரத்தில் சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு பரக்கத்தை அதிகமாக எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த விஷயத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம், பாங்கு சொல்ற வரைக்கும் சாப்பிடுறோம். அப்படி இதனுடைய அர்த்தம் கிடையாது. சஹரினுடைய டைம் முடிவு என்னங்க, 4:45. 4:45னா நீங்க 4:15 எழுந்திருச்சு எல்லாத்தையும் பொருள்லாம் விளக்கிட்டு வந்து உட்கார்ந்து ஒரு 4:20க்கு சாப்பிட ஆரம்பிங்க. ஒரு 25 நிமிஷம் சாப்பிடுங்க. 25 நிமிஷம் சாப்பிடுங்க. 4:45க்கு முடிச்சிருங்க. இதுதான் அதனுடைய அர்த்தம். வாங்கி சொல்ற வரைக்கும் சாப்பிடணுங்கிற அர்த்தம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு திறக்கிற நேரத்திலையும் அதே மாதிரி நோன்பு வைக்கிற நேரத்திலையும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ்வும் விரும்புகிறான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகிறார்கள். இது ரெண்டாவது விஷயம், நல்லா கவனமாக கவனிக்கணும். மூன்றாவது, நோன்பு திறக்கின்ற நேரத்தில் அதிகமாக துஆ செய்யுங்கள். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், பள்ளிவாசல்ல நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் துவா செய்கிறோமா? இமாம் வந்து உட்காந்து துவா செய்வாரா? எல்லாம் கேட்டிருக்கீங்களாங்க? எல்லாம் தூக்கத்தில் இருக்கீங்களா? எல்லாம் கேட்டிருக்கிறீங்களா? கேட்டுட்டு தானே இருக்கீங்க. அப்போ அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நோன்பு திறக்கிற நேரத்தில் துவா கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நீங்க நோன்பு திறக்கிற நேரத்தில் துவா கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நோன்புடைய அந்த ரிஸ்கெல்லாம், நோன்பு திறக்கக்கூடிய அந்த ரிஸ்கெல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்க துவா கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகிறார்கள். இது மூன்றாவது விரும்பத்தகுந்த செயல். நான்காவது செயல் என்னன்னா, அல்லாஹ் நோன்பு வச்சுட்டா எதையெல்லாம் விட்டு நமக்கு தடுத்து இருக்கின்றானோ அதையெல்லாம் விட்டு நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். நான்காவது விஷயம் என்னங்க, அல்லாஹ் எதையெல்லாம் நம்மளை தடுத்திருக்கிறானோ அதையெல்லாம் விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளணும். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டெல்லாம் நம்மளை தடுத்திருக்காங்களோ அதை விட்டெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்கியமா நம்ம மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது. நம்ம மற்றவங்களை பற்றி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நம்மளை மட்டும் நினச்சி பார்த்தா போதும். நம்மளை மட்டும் நினச்சி பார்த்தா போதும். நம்ம என்ன அமல் செய்கிறோம், நம்ம ஏதாவது பாவம் செஞ்சோமா உடனே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்ம குர்ஆன் ஓதுறோமா, நம்ம தர்மம் செய்கிறோமா, நம்ம நல்ல முறையில் நம்ம தொழுகிறோமா அப்படின்னு நம்மளை மட்டும்தான் பார்க்கணும். மற்றவன் என்ன பண்ணுறான், அவன் ஒழுங்காக தொழுகிறானா, அவன் ஒழுங்காக குர்ஆன் ஓதுறானா, அவன் தர்மம் பண்ணுறானா, அவன் ஒழுங்காக பள்ளிவாசலுக்கு வரானா, அவன் இப்படி பண்ணுறானா அப்படி பண்ணுறானான்னு என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களுடைய விஷயங்களை ஆராயக்கூடாது, துருவி ஆராயக்கூடாது. அதே மாதிரி மற்றவர்களுடைய குறைகளை நீங்கள் பேசாதீங்க. உங்களுடைய குறை என்னமோ அதை மட்டும் நீங்கள் பாருங்க. மற்றவர்களுடைய குறைகளை நீங்கள் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா நோன்பு முறிந்துவிடும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே 2 பெண்கள் மூன்றாவது ஒரு பெண்ணை பற்றி பேசியதுனால அவங்கள வாந்தி எடுக்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே செத்த பிண்டத்தினுடைய சதத்துண்டு அப்படியே அவங்களுடைய வாந்தியில வந்து வெளியே வந்து விழுந்துச்சான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகாரி ஷரீஃப்ல, முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால மற்றவர்களுடைய விஷயங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நம்முடைய விஷயத்தை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பார்த்து திருத்திக் கொள்ள வேண்டும். இது 4வது. 5வதாக
சொல்றாங்க. அதாவது மிஸ்வாக்கு செய்வதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். நோன்பு நேரத்தில் மிஸ்வாக்கு செய்வதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். எது வரைக்கும் அப்படின்னா, சஹருடைய நேரத்திலிருந்து சூரியன் உச்சிக்கு வருகின்ற வரை, சூரியன் உச்சிக்கு வருகின்ற வரை இந்த இடைப்பட்ட நேரங்களில் மிஸ்வாக்கு செய்வதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு காண்பித்து தந்த சுன்னத்தான நடைமுறையாக இருக்கிறது. அப்போ சூரியன் உச்சி சாய்ந்ததற்கு பிறகு அதிலிருந்து நோன்பு திறக்கின்ற வரை நம்ம மிஸ்வாக் செய்யக்கூடாது, பல் துலக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் உள்ள வாய் வாடையை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அது கஸ்தூரி மனத்தை விட அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த மனமாக இருக்கிறது என்பதனால அப்போ நம்ம மிஸ்வாக்கு செய்வதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். இது 4வது. 5வது விஷயம் நம்ம இப்போ பார்த்துட்டோமா. 6வதாக நம்ம சொல்றாங்க, அதிகமாக கொடை கொடுக்க வேண்டும், அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும். உங்களால் முடிஞ்ச தர்மம் எதுவாகவோ அதை அப்படியே நீங்க ஏழைகளுக்கு, தேவையுடையவர்களுக்கு பார்த்து நீங்க செய்யுங்க. அதோடு குர்ஆனுடைய பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆனுடைய பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தராங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, குர்ஆனுடைய பாடத்தை ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் கற்றுக்கொள்வது உங்களுக்கு அல்லாஹ்வும் பிரியப்படுகிறான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரியப்படுகிறார்கள். அதனால தான் சில பள்ளிவாசல்லாம் பாருங்க, லுஹர் தொழுகைக்கு பிறகு 1 மணி நேரம், லுஹர் தொழுகைக்கு பிறகு 1 மணி நேரம் குர்ஆனுடைய தஜ்வீது கல்வியை, குர்ஆனுடைய வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கிறது, எப்படி மொழிகிறது அப்படின்னு குர்ஆனுடைய கிராத் சட்டத்தை சொல்லிக் கொடுப்போம். இன்னைக்கும் நடக்குது. மண்ணடியில் கிட்டத்தட்ட 3-4 பள்ளிவாசல்ல நடக்குது. இங்கே அண்ணா நகர் பள்ளியிலையும் நடக்குது. நம்ம இங்கே உள்ள சுற்று வட்டாரத்தில் தான் இங்கேயும் நடக்கிறது இல்லை. ஆனால் மற்ற மஹல்லாக்கள் எல்லாத்துலேயும் குர்ஆனுடைய பாடங்கள் நடக்குது லுஹர் தொழுகைக்கு பிறகு. நம்ம அதனால தான் என்ன செஞ்சோம், சரி லுஹர் தொழுகைக்கு தான் இவங்க இருக்கிறது இல்லை, தராவி தொழுகைக்கு பிறகாவது இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம், குர்ஆன் ஹதீஸுடைய பாடத்தை சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லி தான் இந்த பயானையே நம்ம ஆரம்பித்து சொல்கிறோம். ஆனால் பயானை கேட்கறதுக்கு எத்தனை பேர் உட்காந்துருக்கிறீங்க? எல்லாம் 8 ரக்காத்து முடிஞ்சோடனே ஓடிடுறீங்க இல்லையா? குர்ஆனுடைய பாடத்தை கற்றுக்கொள்றது இல்லை. ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் பிரியப்படுகிறார்கள். குர்ஆனுடைய பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், கற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் கடைசியாக 7வது விஷயம், ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 வருகிற போது அந்த 10 நாட்களையும் நீங்கள் வெகுமதியாக, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வெகுமதியாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷமான நாட்கள் என்று நினைச்சு அது முழுவதும் அமல்களால் நிரப்புங்கள். வேற எதையும் அந்த 10 நாள்ல செய்யாதீங்க, வேற எதையும் அந்த 10 நாள்ல செய்யாதீங்க, அமல்களால் மட்டுமே அதை நிரப்புங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடைசி 10 நாள்ல பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருந்து நமக்கு காண்பிச்சு தந்திருக்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், 10 நாள்லாம் இருக்க முடியுமா? அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க, இப்பெல்லாம் வேலை இதெல்லாம் இருக்குது, 1 நாள் இருக்கலாம் அல்லது 3 நாள் இருக்கலாம், அப்படிதான் ஹஜ்ரத் இருக்க முடியும் அப்படின்னு சில பேர் 1 நாள் அல்லது 3 நாள் இருந்துட்டு போயிடுறாங்க. அது சுன்னத்தான விஷயம் இல்லை, அது நஃபிலான இஅ்திகாஃபா போயிடும். எப்பெல்லாம் நீங்கள் பள்ளிவாசலில் நுழையிறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் இஅ்திகாஃபினுடைய நியத்து வச்சுக்கலாம். நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித், நான் பள்ளிவாசலில் இருக்கிற காலமெல்லாம் இஅ்திகாஃபினுடைய நியத்தை நான் வைக்கின்றேன். நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித், நீங்கள் பள்ளிவாசலில் உள்ள நுழைஞ்சு 1 நிமிஷம் நீங்கள் உட்கார்ந்தாலும் இஅ்திகாஃபினுடைய நன்மை உங்களுக்கு கிடைச்சிரும். அதெல்லாம் நஃபிலான இஅ்திகாஃப். நம்ம இங்கே சொல்கிற என்ன இஅ்திகாஃப்னா, ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள் முழுவதும் அமல்களால் நிரப்புவதற்காக வேண்டி இஅ்திகாஃப் இருக்கும் பாருங்க, அந்த இஅ்திகாஃப் வேறு. அந்த இஅ்திகாஃபுக்கு பேர் தான் சுன்னத்து முஅக்கதா அப்படின்னு மார்க்க வல்லுநர்கள் சொல்றாங்க. நபி அவர்கள் பிரத்யேகமாக தங்களுடைய வாழ்க்கையில் காண்பித்து தந்த சுன்னத்தான நடைமுறை இது. ஆண்களுக்கு, பெண்களுக்கு அவங்களுடைய வீட்டில்
ஒரு தொழுகையினுடைய அறை அப்படின்னு வச்சிருப்பாங்க சுத்தமா பெண்கள்லாம். அந்த அறையில அவங்க ஏத்திக்காப்பு இருந்துக்கணும். வீட்டில் உள்ள மற்ற வேலைகள் செய்கிறத விட ஏத்திக்காப்பினுடைய அந்த விஷயத்தை அவங்க அந்த ஒரு அறையில இருந்து தொழுகை, குரான் ஓதுறது, மற்ற நல்ல விஷயங்களை படிப்பது, தூங்குறது எல்லாமே அந்த ஒரு இடத்துலயே அவங்க செய்து கொள்ள வேண்டும். இது பெண்களுக்கு. ஆக மொத்தம் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் அமல்களால் நிரப்ப வேண்டும். அப்ப என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கோம்? சஹர், ரெண்டாவது நோன்பு திறக்கிறது, விரைவுபடுத்துறது, சஹருடைய நேரத்தை ரொம்ப தாமதப்படுத்தி செய்கிறது. அதுக்கப்புறம் மூணாவது என்ன சொல்லியிருந்தோம்? மூணாவது நோன்புடைய நேரத்தில் அதிகமாக துஆ செய்யணும், அதிகமாக துஆ செய்யணும். நாலாவது மிஸ்வாக்கு செய்கிறது. அஞ்சாவது அதிகமாக கொடை கொடுக்கணும். குர்ஆனுடைய பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். குர்ஆனுடைய பாடத்தை நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். எப்பவுமே மற்றவங்களுடைய விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? மூக்கு நுழைக்கக்கூடாது. நம்முடைய விஷயத்தை மட்டுமே அதை பார்க்கணும். ஆறாவது. ஏழாவது, கடைசியா சொன்ன ரமலானுடைய கடைசி 10ல் அமல்களால் நிரப்ப வேண்டும். இந்த 7 விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா ஒரு நோன்பாளி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் பிரியப்படுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். அதை செய்து காட்டி நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அதன்படி அந்த சுன்னத்தான நடைமுறைகளை பேணி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.